ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் இது வெள்ளிக்கிழமை பூஜை போட்டது. வெள்ளிக்கிழமை மார்னிங் பூஜை போடல, ஈவினிங் தான் பூஜை போட்டிருந்தேன். மார்னிங் கொடுமுடி கோவிலுக்கு போயிட்டேன். கொடுமுடி கோவிலுக்குன்னா அங்கே கொடுமுடியில் ஒரு விசேஷம். அதுக்கு போகும்போது அப்படி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமுடியில் கோவில் மகுடேஸ்வரர் கோவில். அங்கே மும்மூர்த்திகள் ஸ்தலம், மிக பழமையான கோவில் அது. அங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க, மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது, ஆஞ்சநேயருக்கு தனி, அப்புறம் எப்படி இருக்காங்கல்ல நவகிரகம், காலபைரவர், சூரியன், சந்திரன், சனீஸ்வர பகவான், இந்த மாதிரிலாம் நிறையா இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோவிலில். அங்கே தான் எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது. இருந்தாலும் தொலைச்ச இடத்துல போய் தேடினா சந்தோஷம் கிடைக்குன்னாங்க. நானும் 18 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஒரு சந்தோஷமும் திருப்பி கிடைச்ச மாதிரி தெரில. அப்புறம் போயிட்டு இந்த இடத்துல தானே தொலைஞ்சது நம்ம சந்தோஷம்னு கல்யாணம் ஆன இடத்த போய் சும்மா பார்த்துட்டு, அப்புறம் போய் சிவனையும் பார்த்துட்டு, எப்பா இப்படி சோதனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அங்கே அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் இருந்தாரா, அவரை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தானா அது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாரையும் கும்பிட்டுட்டு வெளியில் பார்த்தா செருப்பை காணோம். ஐயோ, செருப்பை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. செருப்பு காணாமல் போனது ஒரு கவலையாக இருந்தாலும், காணாமல் போச்சுன்னா ஒரு சில பேர் நல்லதுன்றாங்க, ஒரு சில பேர் சனீஸ்வர பகவான் பிடிப்பார் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் நான் 2 வீலர் நிறுத்திருந்த இடத்துல பக்கத்தில் கோவில் ஐயர் ஒருத்தர் 2 வீலர் எடுக்க வந்தார். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி செருப்புக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னேன். ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு நல்லதாக கெட்டதான்னு பயமாக இருக்குது அப்படின்னு. தர்தனம் தொலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருங்க அப்படின்னாங்க. அப்புறமா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி விசேஷ வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனேன். எல்லாம் நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியால் நான் தான். அப்புறமா இது பேர் என்ன, சாப்பாடு போடுற டைமு. சரி நம்ம போனது அதுக்கு தானே, அதனால் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி உக்காந்துருந்துட்டு, அதுக்கு மாரி சொந்தக்காரங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல, எல்லாம் இரிட்டேட்டாக இருந்தது. அதனால் கிளம்பி தம்பி கூப்பிட்ணுன்ட்டு நாமக்கல் அதுக்கப்புறம் 5 மணிக்கு தம்பி கூப்பிட போகிறப்ப தான் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு தம்பி கூட்டிகிட்டு வரப்போ மணி 6 ஆகிடுச்சு. பையனை கூட்டிகிட்டு வரும்போது 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு தான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். பூ கட்டிட்டு நம்ம முருகருக்கு சிகப்பரளி ரொம்ப விசேஷம் இல்லையா, அதனால் அந்த பூ வாங்கிட்டு அப்புறம் சண்டே மேரேஜ் ஒரு கல்யாணம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் செவ்வந்தி பூ, மஞ்சள் செவ்வந்தி வாங்கிட்டு எல்லாம் ஒன்று எடுத்து வச்சுட்டு கட்டி பூஜை போகிறதுக்கு மணி 7:55 ஆயிடுச்சு. சரி 8 மணிக்கு சுக்கர உரையிலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எண்ணெய் கொஞ்சமாக தான் இருந்தது நேற்று. அப்புறம் இருந்த நெய்யை பூரா எல்லா விளக்குக்கும் ஊற்றி விளக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு. எல்லாம் போட்டு நெல்லிக்காய் விளக்கும் போட்டுட்டு பிரசாதமாக 4 திராட்சையும் டேட்ஸும் மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் வச்சு நல்லா மன திருப்தியாகவே சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மன நிறைவாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பாப்பாவுக்கு அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு வாழைத்தோப்பு ஐயன் கோவில்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்குதுன்னு என்கிட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் என்னமோ தெரில, இன்னுமே போக முடியல. இன்னும் நம்ம கரும குறையில் புல் இருக்குது, போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தைப்பூசத்துக்கு அப்போது எனக்கு அந்த புத்து மண் அங்கே தருவாங்க சொன்னாங்க. கட்டி இருக்கிற இடத்துலலாம் பூசி பூசணுமாம்மா. அந்த கோவிலில் அதான் பிரசாதமாக. அப்புறமா இது நம்ம போனால் தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு அக்கா என் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி எதாச்சும் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அறுபடை கோயிலெலாம் போயிட்டு வரும்போது எனக்கு கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் பாப்பாவுக்கு பூசி விடன்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தைப்பூசத்தை போய் கொடுத்தாங்க. நான் சொல்லும்போது பீரியடாக இருக்கும்போது பண்ண முடியாது அப்படின்னாங்க. என்ன நேரமத்தில் வாங்கிட்டு பூசலான்னு, தைப்பூசத்தன்னைக்கு பூசலான்னு பார்த்தா பாப்பா பீரியட் அதுக்கு நாள், அதனால் பண்ணலை. அப்புறம் நேற்று வெள்ளிக்கிழமையா, சரி பூஜை போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணி முடிச்சோடனே நம்ம அதை போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. அதனால் சரி நான் அந்த புத்து மண்ணவும் எடுத்து தனியாக இது பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணேன். அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது வந்துட்டு அது பார்க்கவே அந்த விளக்கு பொருத்தி நம்ம சுவாமி பார்க்கவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் சுக்கிரவாரம் அப்படின்றனால வெள்ளிக்கிழமை நெல்லிக்கனி தீபம் போட்டேன். நான் மேக்ஸிமம் இந்த இருக்கிற தீபம் தான் ஷட்கோண தீபம் போடுவேன். அதுக்கு மீறி என்னைக்காவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது மருதாணி இலையில போட்டு அதுக்கு மேலே வச்சு தீபம் போடுறதும் இந்த நெல்லிக்கனி தீபம் தான். மற்றபடி நான் வேறு எந்த தீபமுமே போடுறதில்ல. எனக்கு வெத்தலையில் போடுறாங்க நிறைய இப்போல்லாம் போடுறாங்கல்ல, மாதுளம்பழம் அது இதுன்னு, எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நான் இந்த இதில் தான் வந்து பூஜை போடுறது. எனக்கு மனநிறைவான பூஜையாக